அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, செய்தற்கு அல்லது செய்யக்கூடும், செய்தற்க செய்யாமை யானும் கெடும் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது, செய்யக்கூடாததை செய்வதால் கேடு ஏற்படும், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் கேடு ஏற்படும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும், மேடையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும், பல்வேறு பள்ளிகளுக்கு வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், இருக்கும்போது கூட சொன்னாங்க, கோயம்புத்தூர்ல இருந்தும், சென்னையிலிருந்தும், வேலூரிலிருந்தும், மதுரையிலிருந்தும் எல்லாம் பல மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த ஏற்பாடுகளுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக சகோதரர் நண்பர் பாபு அவர்கள் எந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக அது அமைந்திட வேண்டும், அந்த நாள் முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு நிகழ்வாக அது அமைந்திட வேண்டும் என்பதை கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர். அதான் அவர் சொன்னார், நீங்கள் ஒரு நேரடியாக சில கேள்விகள் நீங்கள் கேட்க வேண்டும் மாணவ சமூகம் என்று சொன்னார்கள். தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். நேற்று டெல்லிக்கு சென்று நேற்று இரவு மீண்டும் ஏர்லி மார்னிங் திருச்சிக்கு போயிட்டு திருப்பி திருச்சியில் வந்துட்டு திருப்பி ஈவினிங் ஃப்ளைட் முடிச்சு திருச்சிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது என்று சொன்னால், நான் சொன்னேன் நேரடியாக வரும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்க கூடாது, முடிஞ்சால் நான் ஒரு வீடியோவில் நான் என்னோட கேள்விகள் நான் கேட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் உடனடியாக அதற்கும் ஒற்றுக்கொண்ட அவருக்கும் சரி, ரோட்டரி கிளப்பை சார்ந்திருக்கின்றவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம், பிகாஸ் என்ன டைம் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு மணியை நாம் நெருங்க போகிறோம்னா. ஸோ இதில் கலந்துக்கிட்ட மாணவ செல்வங்கள் ப்ரிலிம்ஸ் லெவல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இது வரைக்கும் இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கின்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அனைத்தையும் இதில் நான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும், நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அப்படின்ட்டு இல்லாமல் இதில் கலந்துக்கணும்னு நினைச்ச என்னுடைய மாணவ செல்வம் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். என்னை பொறுத்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுறது எல்லாருமே வெற்றி பெற்றவர்களாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா வெற்றி பெறுவனுக்கும் தோல்வி பெறுவனுக்கும் மட்டும்தான் வரலாற்றில் இடம் உண்டே தவிர, வேடிக்கை பார்க்கறவனுக்கும் விமர்சனம் பண்றவனுக்கும் ஒரு வரி கூட வரலாற்றில் இடம் கிடையாது என்பதை நான் நம்பக்கூடியவன். சும்மா உட்காந்து நம்ம இறங்கலாமா இறங்கலாமா திங்க் பண்ணிக்கிறத காட்டிலும் இறங்கியிருந்தோம், அது வெற்றியத்துல அப்புறம் பார்த்துக்கலாம். இறங்காம வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உனக்கு ரிசல்ட்டே கிடைக்காம போயிடுவாங்க. ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு என்னுடைய பிள்ளைங்க ரொம்ப எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். நான் அது குறிப்பாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு தீம்ல இந்த கேள்விகள்லாம் கேட்கப்படுகிறது. இன்னைக்கு காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு நாட்டு நடப்பு தெரியும், அறிவியல் சார்ந்து நம்ம ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாலே சில பேர் கதறாங்க, சில பேர் பதறாங்க, சில பேர் பயப்படுறாங்க, எங்கடா ப்ரூவ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்குது. சரி, சயின்ஸ் அப்படிங்கிறது லட்டின் லாங்குவேஜ் சயின்சியா என்று சொல்லப்படுகிறது. அந்த சயின்சியா என்று சொன்னால் அறிதல், அறிதல் தான் அறிவியல். சயின்ஸ் என்று சொல்றோம் பார்த்தீங்கன்னா அறிதல், நீ பார்த்து கற்றுக்கிட்டும் பொது அறிவுக்கு ஒத்து வந்தால் மட்டும்தான் நம்ம அதை ப்ரூவ் பண்ணுறோம், சரி இது கரெக்டாக நம்ம ஒத்துக்கணும் இல்லையா. ஸோ அந்த சயின்ஸ் அப்படிங்கிறது வெறும் அறிஞர்கள், பெரிய பெரிய அறிவியல் சார்ந்துதான்ப்பா அது பேசப்படும் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டே தான் லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் நீங்கள். அதனால அறிஞர்கள் அப்படின்னா அதான் முடிஞ்சிருச்சு, அவங்க அறிஞர்கள் பட்ட பெயர் அவங்களுக்கு வந்துருச்சு, அதனால இனிமேல் அவங்க படிக்க மாட்டாங்க அப்படி கிடையாது. டெக்னாலஜி வைஸ் இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சி பசங்க சொல்கிறோம் பார்த்தீங்களா, உங்ககிட்ட யாருமே இன்னைக்கு போட்டியே போடக்கூடியது. ஏன்னா டெக்னாலஜி அந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரேஷனாக நீங்கள் வந்துட்டீங்க. நீங்கள் ஸோ இன்னைக்கு நாங்கள் மேடையில் 4 விஷயம் பேசினா உங்களுக்கு 40 விஷயம் தெரியும். உங்களுக்கு அடுத்த விஷயம் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க, அடுத்த விஷயம் யார் சொன்ன, யார் பேசுன, இந்த கருத்து எப்படிப்பட்ட கருத்துங்கிறது நீங்கள் அசஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சிங் ஒரு வேர்ல்டில் நம்ம இன்னைக்கு எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் டெக்னாலஜி இன்னைக்கு சாதனை சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயத்துக்கு டெக்னாலஜி மூலமாக உலகம் முழுவதும் பேசப்பட வைக்கிற அளவுக்கு நம்ம அறிவு நமக்கு வளர்ந்துருச்சு. நமக்கான சேலஞ்ச் என்ன தவிர இருக்க போது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சுன்னா என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமாக போயிடும். ஏன்னா நீங்கள் கேட்குறது இது கேட்கணும்னு தெரிஞ்சால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு போயிடும் உங்களுக்கு. ஆனால் கேட்கக்கூடிய அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். டெக்னாலஜி வைஸ், படிப்பு வைஸ் எல்லா விதத்துலையும் நாம் நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போ வினாடி வினா குவிஸ் போட்டு அப்படிங்கிறது இந்த வெற்றி தோல்வியில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் கடந்து
உங்களுடைய மூளைக்கு நீங்கள் தருகின்ற உணவு, உங்களுடைய மூளையுடைய செயல்பாடு, உங்கள் மூளையை புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ள போகிறீர்கள், உங்களுடைய மூளைக்கு நீங்கள் வேலை தரப்போகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட்டு தான் இது போன்ற குவிஸ் காம்படிஷன். அதனால எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற வினாடி வினாக்களை அரசு பள்ளி, அரசு உதவி பெறுகின்ற பள்ளியை சார்ந்த மாணவர்கள் கொடுத்து அதில் வெற்றி பெறுகின்ற ஒரு 25 பேரை நாங்கள் வந்து இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் நாங்கள் டூர் கூட்டிகிட்டு போகிறோம். நாங்கள் ஸோ பீங் ஏ மினிஸ்டர் நானே அந்த பசங்களை அழைத்துக்கொண்டு நான் ஜப்பான் கூட்டிகிட்டு போகிறேன், சவுத் கொரியா கூட்டிகிட்டு போகிறேன், மலேசியா நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஆஸ்திரேலியா கூட்டிகிட்டு போகிறேன், ஜெர்மனி நான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்படின்னா அந்த கல்வி சுற்றுலா மூலமாக அங்கே இருக்கின்ற யூனிவர்சிட்டிக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன். நான் அங்கே இருக்கின்ற ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி நடக்குது, அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்கிட்ட எப்படி நம்முடைய பசங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான கேள்வி கேட்குறாங்க, தூரத்துல இருந்து நாங்கள் பார்த்து அதை ரசிக்கிறோம். நாங்கள் ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் லேப் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற சயின்ஸ் சென்டர் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற மிகப்பெரிய லைப்ரரி எப்படி செயல்படுது. ஸோ இந்த குழந்தைங்களை அங்கே போய் அழைச்சிட்டு போகும்போது அந்த 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 குழந்தையோட அறிவு அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராடர் வேலை வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ அந்த குழந்தைங்க அந்த ஊருக்கு வந்தது பிறகு அந்த பகுதியை சார்ந்து இருக்கின்றவர்களுக்கு அந்த குழந்தை ஒரு மிகப்பெரிய ஒரு அம்பாசிடராக மாறுது. நான் எந்த ஊருக்கு போனேன்னு தெரியுமா, அங்கே என்னென்னு தெரியுமா நான் பார்த்தேன், நாங்கள் என்ன தெரியுமா கற்றுக்கிட்டேன் அப்படிங்கும் பொழுது அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒரு கிராமம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து தலைவரோ அல்லது அங்கே இருக்கின்ற ஒரு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும் ஒரு அடையாளமாக இருக்க போகிறது இல்லை. எங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்களோ அந்த மாணவனும் அந்த மாணவியும் அந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக அவர் மாறி போகிறார்கள். ஸோ அதற்கு ஒரு கிரைட்டீரியாவை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வினாடி வினா அப்படிங்கிறது இப்போ ரோட்டரி கிளப் மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து ஒரு அரசாங்கமே இந்த வினாடி வினாவை நடத்துகின்றது. ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருடைய பிறந்தநாள் என்று சொன்னால் அங்கே இருக்கிற மாணவர்களை அழைச்சி அங்கே ஒரு வினாடி வினா நடத்தப்படுகிறது. ஒரு இலக்கிய திருவிழா நாங்கள் நடக்கிறோம்னா அந்த இலக்கிய திருவிழாக்களை ஒரு சில வித கேள்விகளை கேட்கப்படுகிறது. அரசியல் சார்ந்து நான் ஒரு மாவட்டத்தை சார்ந்தேன் என்று சொன்னால் அந்த மாவட்டத்தில் உதாரணத்துக்கு என்னுடைய முத்தமிழ் கலைஞருடைய நூற்றாண்டை நாங்கள் கொண்டாடணும்னு சொன்னால் அந்த நூற்றாண்டை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு அறிவியல் சார்ந்த சில வினாடி வினாக்களை நாங்கள் இங்கே நடத்துகிறோம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தேவையான ஒரு அறிவு வளர்ச்சிக்கு தேவையான ஒரு ஈவெண்ட்டை நம்முடைய ரோட்டரி கிளப் நீங்கள் நடத்திருக்கீங்க. ரோட்டரி கிளப்போடு இணைந்து நம்முடைய பள்ளி கல்வித்துறை பல விஷயத்தில் நாங்கள் வந்து பயணம் செய்து கொண்டே இருக்கின்றோம். அதற்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ரோட்டரி கிளப்புக்கு நிறைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் நமக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு விதமான ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி தான். உங்களுடைய அறிவை வளர்க்க அளவுக்கு ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாகத்தான் இதையும் நான் பார்க்கிறேன். அவங்களை அப்படியே எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ இதில் வெற்றி பெறுகின்ற மாணவர்கள், வெற்றி பெறாத மாணவர்கள் அப்படின்னா இல்லாமல் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களும் என்னை பொறுத்தவரைக்கும் வெற்றி பெற்றவர்களாக கருதி உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து 8வது எடிஷன் மட்டுமில்லை, 8 80ஆம் ஆகணும், 80 100ஆக மாறுகின்ற அளவிற்கு இதை தொடர்ந்து நீங்கள் செய்திட வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. Can we hear a round of applause, ladies and gentlemen, and students? சிறப்பான கைதட்டல் வின்னர்ஸ்க்கு வாழ்த்துக்கள். Congratulations and அடுத்த team please join. மீண்டும் ஒரு சிறப்பான கைத்தட்டல் கொடுத்துடலாம். A round of applause ladies and gentlemen and students. Team J, BV Bhavans Rajaji Vidyashram Chennai, Sachin, Rohan and Rishabh.